வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தினமும் இளநீர் குடித்தால் உடல் எடை குறையுமா அப்படின்னு ஆச்சரியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே தினசரி யாரெல்லாம் இளநீர் குடிக்கக்கூடாது, யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இளநீருக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் மகிமைகளையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தினசரி இளநீர் குடிப்பதால் நமக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, இதனால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த இளநீருக்கு எவ்வளவு மருத்துவ குணங்களும் எவ்வளவு மகிமைகளும் இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாகவே சொல்லப்படுது. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இளநீர் அப்படின்னு சொல்லும்போது கோடை காலத்தில் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவே நாம் கருதலாம். அதாவது குளிர்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நீர் ஆகாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் நம்ம இயற்கையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த இளநீர் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வைத்து உடலுக்கு நீரேற்றம் அளிக்கக்கூடியல இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த இளநீரை காலை நேரங்களில் நீங்க குடிப்பதன் மூலம் உடலுக்கு செரிமானம் நிச்சயமாக மேம்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உடல் எடை குறைகிறது, எதிர்பார்த்தல் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது, நீரேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவே இதை சொல்லலாம். இப்படி இளநீர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாகவே தெரிந்து கொள்ளலாம். இளநீர் நமது உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதாகவே சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே சொல்லலாம். அல்சர் பிரச்சனையில் பாதிப்படைந்த நேர்கள் தினசரி இளநீரை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். தினசரி நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது அல்சர் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறைகிறது. தினசரி காலையில் இதை குடிப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வெயில் காலங்களில் இளநீர் தாகத்தை தணித்து நீரேற்றம் அளிக்க உதவியாக இருக்கிறது. இந்த இளநீரை மழை மற்றும் குளிர்காலங்கள் அல்லாது கோடையில் வெறும் வயிற்றில் நிச்சயமாக குடிக்கலாம். இப்படி குடித்து வரும் பொழுது இதனுடைய கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உடல் முழுவதும் சென்று நல்ல ஆரோக்கியத்தை பெற்று தருவதாகவே சொல்லப்படுது. இளநீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவற்றில் உடல் செயல்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கப் அதாவது 240 மில்லிலிட்டர் அளவு இளநீரில் நிறைவிதமான ஊட்டச்சத்துகள் நிச்சயமாக இருப்பதாகவே சொல்லலாங்க. ஸோ தினசரி அதாவது ஒரு நாளுக்கு ஒரு இளநீர் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உடல் ரீதியாக நிறைய ஊட்டச்சத்துக்களை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. காலையில் இளநீர் குடிப்பதன் மூலமாக செரிமான ஆரோக்கியம் மேம்படுது. செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் எந்தவித பாதிப்புகளும் இதனால ஏற்படாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நீர்கள் நிச்சயமாக நீங்கள் இளநீர் சாப்பிடலாம். இளநீரில் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நொதிகள் நிறைந்திருக்கு. இது உணவை உடைத்து செரிமானம் சீராக நடைபெற செய்கின்ற ஒரு அற்புதமான மருந்தாகவே சொல்லலாம். குறிப்பாக வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கும் போது செரிமான ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். அஜீரண ரீதியான பாதிப்புகள் நிச்சயமாக நீங்கிடும். வயிற்று உப்பசம், வயிற்று தொல்லைகள் இதன் மூலம் ஏற்படாமல் நிச்சயமாக தடுக்க உதவியாக இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோலவே இளநீரில் உள்ள வைட்டமின் சி ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். வைட்டமின் சி நமது நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அருமருந்தாகவே சொல்லப்படுது. இதனால காலையில் நீங்க முதலில் இந்த இளநீரை குடிப்பதன் மூலமாக நோய் தொற்றுகள் ஏற்படாமல் நிச்சயமாக தடுக்க முடியுங்க. இதில் உள்ள நன்மைகள் நமக்கு நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் போராட உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் பார்த்தீங்கன்னா நமது உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட ஒரு விஷயங்களை தடுக்க உதவியாக இருக்கிறது. இது நமது உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதால் தொற்று நோய்க்கான அபாயம் நிச்சயமாக குறைகிறது. இந்த இளநீரை தினசரி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம்.
உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் சேர்த்து வரும்பொழுது ஆரோக்கியம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் இளநீரை எடுத்துக்கொள்வதால் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நிச்சயமாக நீங்கள் குறைக்கலாங்க. உடல் எடையை இழக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேயர்கள், பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய நேயர்களும் இந்த இளநீரை தினசரி நீங்கள் குடித்து வருவதால் சிறந்த பலனை நீங்கள் பெறலாம். குறைந்த கலோரிகளை கொண்ட பானங்களில் இதுவும் ஒன்றாகவே சொல்லப்படுது. இதனால இது உங்களுடைய உடலுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நீர் சத்தினை கொடுப்பதால் அடிக்கடி பசி ஏற்படுவதை நிச்சயமாக நீங்க தடுக்கலாம். இதனால தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவது தடுக்கப்படுகிறது. இதனால உங்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே உங்களுக்கு இருக்கலாம். இந்த இளநீரில் உள்ள பொட்டாசியம் உங்களுடைய உடலில் நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி அதை சமநிலைப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றம் சீராக நடைபெற உதவுகிறது. தினசரி வெறும் வயிற்றில் இதனை நீங்க குடித்து வருவதன் மூலம் பசி உணர்வு உங்களுக்கு அதிகமாக தூண்டப்படாமல் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பசி உணர்வு அடிக்கடி ஏற்படக்கூடிய நேயர்கள் தினசரி நீங்கள் இளநீரை உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் சேர்த்து வரலாம். உணவுகளில் உள்ள கலோரிகளின் அளவை குறைப்பதற்கும் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உதவுகிறது. உங்களுடைய உடலில் வறட்சி ஏற்படாமல் தடுப்பதற்கு இளநீரை தினசரி நீங்கள் குடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய உடலானது பார்த்தீங்கன்னா தண்ணீரை இழக்க ஆரம்பிக்கிறது. இதனால் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இளநீரை அருந்துவதன் மூலம் இழந்த திரவத்தை நாம் மீண்டும் பெற முடியக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதனால உங்களுக்கு எனர்ஜி நிச்சயமாக கிடைக்குங்க. இது நமது உடலில் நீர்ச்சத்து குறைபாடை ஏற்படாமல் தடுக்கிறது. உடலில் திரவத்தின் அளவை சரியாக பராமரிக்க நிச்சயமாக உதவியாகவே இருக்கிறது. உடலில் நீரேற்றமாக வைப்பதன் மூலம் நீரிழப்பு குறைபாடுகளால் வரக்கூடிய பாதிப்புகள் பெருமளவு தடுக்கப்படுகிறது. இது தினசரி இளநீரை நீங்கள் காலையில் சாப்பிட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை நிச்சயமாக ஒழுங்குபடுத்த முடியுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நிச்சயமாக இளநீரை தினசரி எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் உள்ள நன்மைகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதை தடுத்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள பயோ ஆக்டிவ் என்சைம் இவற்றை செயல்படுத்த உதவியாக இருக்கிறது. இந்த இளநீரை நீங்க குடிப்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நிச்சயமாக பராமரிக்க உதவுவதாக சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாதவர்களுக்கு இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நீங்க தினமும் குடிப்பதை நிச்சயமாக தவிர்க்கலாம். இந்த இளநீரை குடிப்பதன் மூலம் சர்ம ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக குறையுங்க. இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் ஆனது முதுமை ஏற்படாமல் தடுக்க உதவியாகவே இருக்கிறது. இதனால தினசரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் இளநீரை நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இளநீரை தினசரி சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.